உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். இத ஆண்டவனால கூட மாத்த முடியாது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கான பதிவுல தமிழகத்துல பரபரப்பா பேசப்படுற டாப் 10 செய்திகளை உங்களுக்காக பட்டியலிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தப்பெல்லாம் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு மத்தவங்களை தப்புன்னு சொல்றது தப்பு பாஸ். ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? சே நோ டு ட்ரக்ஸ் னு எழுதி இருக்கேன். உன்னோட ஆளு தான ஊருக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் ஏன்டா நீயே ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்க? ஆமா அழி. பொறுமா. இப்போ என்ன எழுதி இருக்க? பெண்களோட பாதுகாப்புக்காக எழுதி வச்சிருக்கேன். பாட்டிய கட்டையால அடிச்சு கொண்டது நீங்க தானே? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். ஒரு பாட்டிய கொலை பண்ணிட்டு என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அதானே பாதம் தாங்கி. கொஞ்சம் பாரு. உன் கட்சி பேர் என்ன? அண்ணா திமுக. முருகன் மாநாட்டுல அண்ணாவை பத்தி தப்பா பேசும்போது மூடிட்டு தானே இருந்த. ஆமா இல்ல, உனக்கு திராவிடமும் தெரியாது. ஆமா மூடிட்டு அழி. அழுத்தாச்சுப்பா. என்னது இது? வெறும் முன்னேற்ற கழகம். எதை முன்னேத்த போற? நான் என்னையே முன்னேத்திக்க போறேன். அப்போ கட்சியை யார் பாத்துப்பா? நான் கட்சியவே கலைச்சிடுறேன். நீ கட்சியவே கலைச்சிட்டா பாஜக எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரும், எப்படி தாமரை மலரும்? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற. இந்த லட்சணத்துல அறிவை வச்சுக்கிட்டு பாஜக கூட கைய கோத்து தப்பு தானே? மகா தப்பு. நம்ம தமிழ்நாட்டு சாலைகள்ல உலகத்தரம் வாய்ந்த இ பஸ்கள் ஓட ஆரம்பிச்சிருக்குது. செம்ம வசதிகளோட இந்த அசத்தலான பேருந்துகளோட சேவை தொடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த பஸ்ஸோட ஸ்ட்ரக்சரே ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்குதுங்க. இது தமிழ்நாடா இல்ல வெளிநாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா பாருங்களேன். அண்ட் இந்த பஸ்ஸை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏசி தான் மக்களே. அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஏசி பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்கு. இந்த பஸ்ல டிரைவர் கண்டக்டர் சேர்த்து மொத்தமா 40 சீட்ஸ் இருக்கு. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்குறதுக்கு சிறப்பான வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாடு சிஎம் இந்தியாவுக்கே முன்னோடி முதலமைச்சர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்ப புரியுது. மத்த ஸ்டேட்ல இப்படி இருக்கான்னு கூட தெரியல. சோ அடுத்ததா பெண்களோட பாதுகாப்புக்காக எல்லா ஆங்கிள்லயும் மொத்தம் 7 கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் இருக்கு. ஒவ்வொரு சீட்டுக்கு கீழேயும் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க மக்களே. சோ உங்க போன் இனிமே சார்ஜ் இல்ல அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுல சார்ஜ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி SOS அலாரம் பட்டனும் இருக்கு. இந்த பஸ்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கியர் கிடையாது மக்களே. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். வெயில் காலத்துல சிரமமே இல்லாம பஸ் ஓட்டுறதுக்காக டிரைவர்ஸ்க்கு ஃபேனும் வச்சிருக்காங்க மக்களே. பஸ் டிரைவர்ஸை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்ச கவர்மெண்ட் நம்மளோட கவர்மெண்டா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லலாம். பஸ்ல மொத்தம் 3 தீயணைப்பான்கள் இருக்கு. அப்புறம் பஸ் நைட் டைம்லயும் பகல் மாதிரி பளபளப்பா தெரியறதுக்கு LED லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மக்களே. குறிப்பா இந்த பஸ்ல லக்கேஜுக்காகவே தனியா ஸ்பேஸும் இருக்கு. வயசானவங்க வந்தா அவங்களோட லக்கேஜ அவங்களே சுமக்காம இந்த லக்கேஜ் ஸ்பேஸ்ல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா ஒன் டைம் சார்ஜ் பண்ணாலே இந்த பஸ் 200ல இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுன்னு சொல்லப்படுது. சோ இதுதான் மக்களே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையில லான்ச் பண்ண போற மின்சார பேருந்தோட சிறப்புகள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்தினதுலயே உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் அவர் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் சார். பொதுவா உருட்டுறதுக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேம்க்கு சொல்லிக் கொடுக்கவே வேணாம். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுங்க. திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது. இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சில மாவட்டங்களில் மகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாகியே போதை பொருள் கடத்துபவராக இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. அதனால் போதை இன்னும் அதிகமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. கூட்டத்துக்கு வந்து பேச்ச கேட்கறதே பெரிய விஷயம்ப்பா. இதுல நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்யணுமா அப்படிங்கறது தான் இந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களோட மைண்ட் வாய்ஸா இருக்குமோ என்னவா. भारत माता की। सफेद कपड़ा ओ भारत
इस ओर कर दो कैमरा, कैमरा इस ओर कर दो, कैमरा तुम इस ओर कर दो। ओ ए भारत माता की। என்ன குருபாய் நீங்க யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாதா? சிஎம் சீட்டை கூட நீங்க கேட்டிருக்கலாம், ஈஸியா கிடைச்சிரும். இந்த சீட்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? முதல்ல அதுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செய்யணும் தெரியுமா? குருபாய் 064 ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேக்குறாரு, தல நீ சமாதியானா அந்த சேர் எனக்கு தானே. அப்பா இந்த சேர் இவ்வளவுத்துக்கு அப்புறமும் இந்த சேர் மேல ஆசைப்பட்டினா நல்லா வந்து எடுத்துக்கோப்பா, வேணான்னு சொல்லல. இப்போ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றனோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னா நல்லா வந்து இந்த சேர் எடுத்துக்கோப்பா. இல்ல பெரியார் என்ன செய்தாரு, பெரியார் என்ன செய்தாருன்னு கேக்குறீங்களா? பாஜகவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய பெண்மணிகள் கூட இப்படி எல்லாம் கேக்குறீங்களா? இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். சைவ சித்தாந்தம் படிச்சேன்னா பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேங்க. பெரியாரை படிக்கணும் படிச்சேன். நான் பெரியாரை படித்தேன். ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வரக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது. அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் பெரியார். அவர் மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. இப்ப நான் உங்க முன்னாடி மேடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் வீட்டுல பாத்திரம் விளக்க கிடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்து நான் பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? கேட்டிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் பெரியார்னு நான் சொல்றேன். ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா ஒரு சைவ சித்தாந்தம் பேசுற ஒரு மேடையில உட்கார்ந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில இதை என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன், பெரியாரால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆன்மீகம் தான் பேசுறேன். அவர் சொல்றாருங்க, கடவுளை மற மனிதனை நினை. ஏல மக்கா, நான் சொல்லுறேன் கேட்டுக்கங்க. எந்த கொம்பனாலையும் அதிமுகவை கபலீகரம் செய்யவே முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனாலையும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. எந்த கொம்பனாரும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. எந்த கொம்பனாரும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். அதிமுகவை அழிக்க வந்துட்டேன்டா. அதிமுகவை அழிக்க விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எந்த கொம்பனாரும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. எந்த கொம்பனாரும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. கோவத்துல பால் விட்டுற போறான்டா. நாம வாழக்கூடிய தமிழ்நாட்டை குறை சொல்ற கோமாளிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய கூமுட்ட சங்கி பயலுக, இந்த வீடியோவை கேளுங்கடா. ஏன்டா இப்படி வாயை திறந்தாலே பொய்யாவே அடிச்சு விடுறீங்க? உங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்கலன்னா வேற மாநிலத்துக்கு போயாவது தொலைங்களேண்டா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க இந்த அக்கா. ரீசெண்டா நடந்த ஒரு மாநாட்டுல திராவிடத்தை பத்தின ஒரு காணொலி போட்டாங்க. ஆக்சுவலா திராவிடத்தினால தமிழ்நாடு வளர்ந்துச்சா விழுந்துச்சா? 2018 நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு 3வது இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவோட மக்கள் தொகையில 6% தமிழ்நாட்டுல இருந்தாலும் நீர்வளத்துல வெறும் 3% தான் இருந்துச்சு. ஆனாலும் தேசிய அளவுல நெல் உற்பத்தியில 2வது இடத்துலயும், பழங்கள் உற்பத்தியில 3வது இடத்துலயும், எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில முதல் இடத்துலயும் தமிழ்நாடு இருக்கு. நாட்டிலேயே ஜவுளி உற்பத்திகள் அதிகமா நடக்கிற மாநிலம்ன்றதுனால தமிழ்நாடு இந்தியாவோட நூல் கிண்ணம்னு அழைக்கப்படுது. இந்தியாவோட சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடத்துலயும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தொழில் முதலீட்டுல தமிழ்நாடு முதல் இடத்துலயும் இருக்கு. சாலை போக்குவரத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்துலயும், சுற்றுலா பயணிகள் அதிகமா வருகை தரக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. கனிம வளங்கள்ல, அனல் மின் உற்பத்தியில, மின்னாற்றல்ல, சோலார் பவர் ஜெனரேஷன்ல எல்லாத்துலயும் இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி குவைத்துங்கிற நாடை விட அதிகம். தலா வருமானத்துல தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஏழை மக்களோட எண்ணிக்கையில இந்தியாவோட சராசரி விகிதத்தோட தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி. மகப்பேறு காலத்துல தாயோட இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துற மாநிலங்கள்ல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. பெண்களோட வாழ்வியல் மேம்பாட்டுல தமிழ்நாடு 3வது இடத்துலயும், கல்வியில இந்திய அளவுல அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. உயர்கல்வி போற மாணவர்களோட சேர்க்கை விகிதத்துல இந்தியாவில தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் சென்னை தான், வங்கி தலைநகரம் சென்னை தான், சவுத் இந்தியன் ரயில்வேயோட தலைமையிடம் சென்னை தான், வான்வழி போக்குவரத்துல மும்பை டெல்லிக்கு அடுத்த இடத்துல இருக்குது சென்னை தான், ஏசியாவோட டெட்ராய்டு சென்னை தான். இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் மாதிரியான கண்ட்ரீஸோட அதிகம். அப்படின்னா வெறும் 60 வருஷத்துக்குள்ள ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றது பிரம்மாண்டத்தோட உச்சம். அப்படின்னா திராவிடத்தால தமிழ்நாடு வீழ்ந்து போகல, காலை நிமிர்ந்துச்சு. எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்தி அணைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீ என்னப்பா எரியிற நெருப்புல பெட்ரோலை கொண்டு ஊத்திட்டு இருக்க?
என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவர் வயதான காலத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இந்த கட்சியை நாசம் செய்வதற்காக இப்படி அவருக்கு பிடித்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் என்று உங்களது மகன் விமர்சனங்களை செய்து வருகிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? நான் என்ன பதில் சொல்றது? ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் இந்த சமூகத்தை நேசிக்க இருக்கிறத சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்றத சொல்லுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வர்றேன். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி? அதனாலதான் நான் நீங்க இதை பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது சங்கர், இது எப்படி சொல்றது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே என்ற வருத்தம் ஏற்படத்தானே செய்கிறது. ஐயா, எல்லா மனிதர்களுக்கும் தன் மனைவியோடு 60வது திருமண நாளை கொண்டாடும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்க தாமதமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. இப்போது இந்த 60வது திருமண நிகழ்வில் அந்த திருமண தம்பதியர் விரும்புவது பேர குழந்தைகளோடு கொண்டாடணும். இவ்வளவுதான், வேற பெருசா இல்ல. எல்லா பேர குழந்தைகளும் அன்று வர வேண்டும் என்பது. அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் மகன் அன்று வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். பாருப்பா, சண்டை தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு 60வது கல்யாணம், நான் வர்றேன் என்று வந்திருப்பார். உங்களது 60வது திருமண நாளை கூட புறக்கணிக்கும் வகையில் அவருக்கு உங்கள் மீது ஏன் இப்படி கோபம்? அது தெரியலையே. நீங்க ஒரு நாளைக்கு போய் இதே மாதிரி கேளுங்களா? தமிழக காவல்துறையின் அராஜக போக்கு வன்மையாக கண்டனத்துக்குரியது. தமிழக காவல்துறையின் அராஜக போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. அஜித்குமார் மரண வழக்கில் காவலர்களின் மனிதாபிமானமற்ற வன்முறை செயல் மனசாட்சியை உலுக்குகிறது. பொதுமக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய காவல்துறை இத்தகைய சில்லறைத்தனமான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. அப்பாவி இளைஞரின் உயிரை பறித்த இந்த கொடூரச் செயல் காவல்துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது. இனிமேல் இதுபோன்ற அநாகரிக செயல்களை காவல்துறை தவிர்க்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க நீதியான வெளிப்படையான நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும். காவலர்களுக்கு கடுமையான பயிற்சியும் பொறுப்புணர்வும் அவசியம். இத்தகைய வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். மக்களின் உயிரும் உரிமையும் மதிக்கப்பட வேண்டும். காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு கடுமையான தண்டனைகளை அரசு தலையிட்டு வழங்க வேண்டும். எந்த சமரசமும் இன்றி அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும்.